பாக்கியநாதன், இதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லும் பொழுது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாதிரியான சில திட்டங்கள் இல்லை அப்படின்றாரு. ஆறுகளினுடைய இணைப்பு பற்றியான திட்டங்கள் இல்லை, மழைநீர் சேகரிப்புக்கான திட்டங்களை மேம்படுத்துறது இல்லை, இது எல்லாமே ஏரி குளங்களை தூர்வாடுறதுக்கான திட்டங்கள் இல்லைன்றீங்க. இதெல்லாம் நேரடியாக விவசாயிகள் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறப்போ இதன் மேலே அரசாங்கம் தனியான கவனம் செலுத்தலையா? கடந்த ஆட்சியில் குடிமராமத்து திட்ட பணின்னு சொல்லி மாண்புமிகு எடப்பாடியார் கொண்டு வந்தாங்க. அதில் ஒவ்வொரு கண்மாயும் வந்து வெட்டுமராமத்து செஞ்சு அதன் மூலமாக வந்து பாசன பகுதி பெருச்சு அதன் மூலமாக விவசாயிகளும் பயனடைஞ்சான். விவசாயிகளுக்கு மிக முக்கியமான தேவைகள் வந்து என்னென்னா நீர் பங்கீடு. அந்த நீர் வந்து எப்படின்னா சமயத்துக்கு கிடைக்கலைன்னா என்னதான் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி அது வந்து என்ன செய்யும்னா பிரயோஜனம் இல்லாமல் எங்களுக்குனுடைய வருமானம் அதிலே போயிடும். அப்போ அந்த சூழ்நிலையினால் 1952 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் காவேரி வைகை குண்டாறு கிருதுமால் இணைப்பு திட்டம். இன்னைக்கு வரைக்கும் 75 நூற்றாண்டுகள் கடந்து அதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அரசாங்கம்? 13,80,00,000. இந்த 13,80,00,000 வந்து 286 கிலோமீட்டரை அதை ஆக்கிபை பண்ணி அதில் இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அளந்து அந்த திட்டத்தை கொடுத்தா 15,150,000 ஏக்கர் வந்து பயனடையும். கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டங்கள் வந்து பயனடையும். அந்த திட்டத்தை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் கிஞ்சித்து கூட ஒன்றும் பண்ணலை. நாங்களும் வேளாண் துறை அமைச்சரை சொல்லியிருக்கிறோம், நிதி அமைச்சரை பார்த்து சொல்லியிருக்கிறோம், முதலமைச்சரை சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அந்த வேளாண் துறை சார்பாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வச்சிருக்கீங்கள, அந்த கூட்டம்லாம் எதுக்கு நடத்திருக்கீங்க? அதுக்கான உள்ள காசு ஏன்? அதுக்கு நாங்கள் வரி தானே கட்டுறோம். அதில் கொடுக்குற கோரிக்கைகள், அதில் கொடுக்குற நியாயமான திட்டங்கள் எங்கே ஒன்றுமே வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறலையே. 5 வருஷம் என்ன நடந்திருக்கு அதை மொத்தத்தில் கூட்டி அதை இதை இத்தனை கோடி ரூபா வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. காவேரி வைகை குண்டாறு கிருதுமால் இணைப்பு திட்டம் இன்னைக்கு வரைக்கும் கிடப்பிலே கிடக்கு. அந்த திட்டம் வந்தால் புதுக்கோட்டை, அதே போல் திருச்சி, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், ஒட்டுமொத்த தென்பகுதியில் இருக்கிற அத்தனை மாவட்டம் பயனடையுமே. பருத்தி விலையும் மிளகாய் விலையும் அதே போல் வந்து சிறுதானியங்கள் எல்லாம் விலையும். ஆனால் அந்த திட்டத்திற்கு வேளாண் துறை அமைச்சர் ஏதோ யானை பசிக்கு சோளப்பொரி போட்ட மாதிரி ஒரு 13,80,00,000 கொடுத்துங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் எப்படி நீர்ப்பாசன திட்டம் செம்மைப்படும்? அப்புறம் உணவு தானிய உற்பத்தியில் நம்ம எப்படி வந்து தண்ணீர் பெற முடியும்? அதாவது நம்ம மாவட்டத்தில் நம்ம மாநிலத்தில் 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம். டெல்டா பகுதியில் குறுவைக்கு சிறப்பு திட்டம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க, தாளடிக்கு கொடுக்குறேங்கிறீங்க. நீங்கள் இந்த சிறப்பு நிதி தொகுப்பு திட்டம் சொன்னாலே விவசாயிகளை அங்கே வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்குன்னு அர்த்தம். விவசாயிகளுக்கு தேவையானது வந்து நீர் வசதி, கடன் வசதி, அவங்க விளைவித்த அந்த பொருள்களை அரசாங்கமே கொள்முதல் செய்யணும். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ஜிடிபியில் மிக முக்கிய பங்கு மிளகாய்க்கு. 6ல் 3 ஒரு பகுதி வந்து ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இந்த பகுதியில் இருக்கிற மிளகாயை கொண்டு போய் தான் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் கொடுக்குறாங்க, சந்தைப்படுத்துகிறாங்க. 2023 மிளகாய்க்கான புவிசார் குறியீடை மத்திய அரசாங்கம் வழங்குது. கிட்டத்தட்ட நீங்கள் பெருவாரியாக சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி இந்த பகுதியில் ஃபுல்லாக முண்டு மிளகாய் வந்து மிக சிறப்பாக விளையுது. இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் ஏன் கொள்முதல் செய்ய மாட்டேங்கிறீங்க? அதற்கான திட்டம் வந்து ஏன் அரசாங்கத்தில் இல்லை? பேசலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் தேசியமயமான வங்கியில் கடன் தள்ளுபடி வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். தமிழக முதல்வர் வந்து சிறப்பாக செஞ்சுருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது தராது, எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருது. நிறைய கடன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க போல. கடன் வந்து தமிழக அரசுமே கடன் தான் இருக்குது. இந்த நாட்டை கட்டமைக்கிறதுல, இந்த நாட்டை வளப்படுத்துறதுல, நாட்டினுடைய உணவு தானிய உற்பத்தியில் அல்லும் பகலும் பாம்பு கடிக்க, பள்ளி கடிக்க, இயற்கை இடர்பாடுகளுக்கிடையே வந்து உழைக்கிற ஒரு கூட்டம்னா அது விவசாய கூட்டம் மட்டும்தான். நீங்கள் ஜிடிபி அப்படின்னு சொல்லி பெருசாக மாறு தட்டிட்டோம்னா நாங்கள் சேத்துல போய் கால் வச்சா தான் நீங்கள் வந்து சோத்தில் வந்து கை வைக்க முடியும். அந்த சூழ்நிலைக்கு உழவனுக்கு கணக்கு பார்க்கக்கூடாதுங்கிறத மாண்புமிகு முதல்வருடைய கருத்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் இலவசமாக கொடுக்குறீங்க. நாங்கள் இந்த நாட்டுக்காக கட்டமைக்கிறதுக்காக கடுமையாக கஷ்டப்படுறோம், போராடுறோம். ஏன் சிறு குறு விவசாயிகள் பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீ கொடுத்தா உங்களுக்கு என்ன? அந்த அரசு துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் என்ன வஞ்சகம் செய்கிறோமா? ஏன் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஃப்ரீ கொடுங்க தானே? நீங்கள் அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ கொடுக்குறீங்க.
விவசாயிகளும் அதே மகளிரும் உங்களுக்கு ஒரு ஏற்கனவே போக்குவரத்து துறை கடுமையான நஷ்டத்தில் இந்த நாட்டை கட்டமைக்கிறோன்னா விவசாயிகள் வேற எந்த துறையும் கிடையாது. நீங்க வந்து யாரை வேணாலும் சொல்லிக்கலாம். விவசாயின்னு ஒருத்தர் இல்லைன்னா நாட்டை கட்டமைக்க முடியாது. இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, உலகத்துல பக்கத்துல சைனாவில் வந்து பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்ன? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சாங்களே. ஏன் இந்தியாவில் மிகப்பெரிய நோய் தொற்று வரும்போதில் நீங்கள் ஏன் தலை நிமிர்ந்து நின்றீங்க? அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் யாராவது முகமூடி போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருந்தோமா? களத்து மேட்டுக்கு போனோம், வயல் காட்டுக்கு போனோம், எங்களுடைய வேலை நடந்துச்சு. விவசாய தொழிலாளர்கள் தோழர்கள் அத்தனை பேர் நாங்கள் வந்து உணவு தானிய உற்பத்தியில் ஈடுபட்டதுனால தான் இந்தியா உலக அரங்கில் நிற்குதுன்னா அதுக்கு விவசாய காரணம். விவசாய திட்டங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதே மாதிரி எங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அந்த இதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் காட்டுப்பன்றி இல்லாத மாவட்டமே இல்லை. ஒரு காலகட்டம் சீமைக்கரை மரம் வந்து இப்போ பன்னி வந்துருச்சு, அது எங்கள் பயிரெல்லாம் நாசம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சிறப்பு திட்டம் வரும்னு எதிர்பார்த்தோம். அது பட்ஜெட் இல்லாத மிகுந்த ஏமாற்றம்.